பிரேசில் வான் பரப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்து வாங்க இருக்காங்க. இந்தியாவோட ஆகாஷ் சிஸ்டம், அப்புறம் வந்து சைனாவோட ஸ்கை டிராகன் 50, இந்த 2 அமைப்புகளையும் வந்து கம்பேர் பண்ணி பிரேசில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து அவங்க நாட்டுக்கு வாங்குறதா இருக்காங்க. வாங்க இந்த 2 அமைப்புகளை பற்றியும் பார்க்கலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். பிரேசில் வான் பாதுகாப்பு ஏவுகணை ஒப்பந்தத்துக்காக 2 முக்கிய நாடுகள் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. சைனாவோட ஸ்கை டிராகன் 50யும் இந்தியாவோட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும். இந்த 2 டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து தொழில்நுட்பத்திலையும் செயல்திறன்லையும் வேறுபட்டிருக்கு. அதோட வடிவமைப்பும் அதோட செயல்திறனும் செயல்பாட்டும் வந்து வேறுபட்டிருக்கு. இந்த 2 வான் பாதுகாப்பு அமைப்புகளும் வந்து அதோட பவரை வந்து வெளிப்படுத்துது. அப்படி இருந்தாலும் வந்து பிரேசிலோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இது ஒத்துப்போகுமா ஒத்துப்போகாதாங்கிறத பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்கை டிராகனை பற்றி பார்க்கலாம் கைஸ். சீனாவால் உருவாக்கப்பட்ட ஸ்கை டிராகன் 50 PK-10 ஏவுகணை அடிப்படையில் வந்து இது இயங்குது. பல விமானங்கள்லையும் ஹெலிகாப்டர்களை UAV க்ரூஸ் மிசைலை வந்து இருக்கிற மாதிரி இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்கை டிராகனில் வந்து ஸ்கை டிராகன் பேட்டரியில் வந்து BIS 180 3D ரேடார் வெஹிக்கிள் இருக்கும். அதோட வந்து ஃபயர் டெலிவரி வெஹிக்கிள் இருக்கும். ஏவுகணைகள் மிசைல்ஸோட வெஹிக்கிள் இருக்கும் கைஸ். அதோட வந்து எல்லா வெஹிக்கிளும் வந்து 6x6 வந்து பொருத்தி வச்சுருப்பாங்க. ஏவுகணைகள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். லான்ச் பண்ணுற ஏவுகணைகளில் வந்து மேலே வந்து ஒரு கேப் மாதிரி அமைப்பு இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பண்ணும்போது மட்டும்தான் கைஸ் இந்த கேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே கைஸ், இப்போ இந்த ரேடாரோட திறனை வந்து பார்க்கலாம். IBIS 350 150 3D ரேடார் வந்து பொருத்தி வச்சுருக்காங்க. இந்த ரேடாரை வந்து 130 கிலோமீட்டருக்கு வந்து 130 கிலோமீட்டருக்கு அதிகமான கவரேஜை வந்து இது கொடுக்குது. ஒரே நேரத்தில் வந்து 144 இலக்குகளை வந்து இது கண்காணிக்கும். அதாவது 6 வெஹிக்கிள்லையும் சேர்ந்து 4 மிசைல்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து 24 ஏவுகணைகள் வந்து இந்த பேட்டரியில் இருக்கும். ஒரே நேரத்தில் 12 டார்கெட்டை வந்து இதை தாக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் கைஸ். 12 டார்கெட்டை வந்து ஒரே நேரத்தில் இதை தாக்க முடியும். வந்து இது வந்து ஒரு இலக்குக்கு வந்து 2 மிசைல்ஸை வந்து இது அனுப்பும். இது வந்து ஒரு இலக்குக்கு வந்து 2 மிசைல்ஸ் இது அனுப்புறதுனால 80% வந்து இது கண்டிப்பாக துல்லியமாக வந்து இது போய் இலக்கு அடிக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை பற்றி பார்க்கலாம் கைஸ். DRDO இந்தியா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஆகாஷ் பல வான் அச்சுறுத்தல்களை வந்து எதிர்கொள்கிற மாதிரி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு நடுத்தர தூர மேற்பரப்பில் இருக்கிற வான் ஏவுகணை அமைப்பு ஆகும். ஆகாஷ் அமைப்பு வந்து உள்நாட்டிலே உருவாக்கி இந்திய நாடும் வந்து இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகாஷ் ஒரு பேட்டரியில் வந்து ராஜேந்திரா 3D எலக்ட்ரிக் கேன் ரேடார் வந்து பொருத்தியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு கமாண்டர் கண்ட்ரோல் வெஹிக்கிளும் இதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து 4 ஏவுகணை வாகனங்கள் வந்து இதில் இருக்குது கைஸ் இந்த பேட்டரியில். அப்படி பார்த்தோம்னா கைஸ் கிட்டத்தட்ட வந்து 4 ஏவுகணைகள்லாம் வெஹிக்கிள்னால் வந்து ஒரு இந்த ஏவுகணை வெஹிக்கிள்லேயும் வந்து 3 மிசைல்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா வந்து 3 மிசைல்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பேட்டரியில் 12 மிசைல் பொருத்தி வச்சுருப்பாங்க கைஸ். இதை வந்து நம்ம ட்ராக்டு வெஹிக்கிள்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், நார்மல் வெஹிக்கிள்லேயும் யூஸ் பண்ணலாம் கைஸ். ட்ராக்டு வெஹிக்கிள்னால் என்னென்னா இது வந்து ஒரு செயின் மாதிரி வெஹிக்கிள் இருக்கும் கைஸ். இப்போ வந்து நம்ம நார்மல் வெஹிக்கிளில் வந்து டயர் இருக்கும். இது வந்து ஒரு பீரங்கியில் வந்து எப்படி செயின் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி அமைப்புலேயும் வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம் கைஸ். இதோட ரேடார் திறனை பற்றி பார்க்கலாம். ராஜேந்திர ரேடார் வந்து 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கண்காணிக்க முடியும். இது வந்து ஒரே நேரத்தில் 64 இலக்குகளை வந்து இது கண்காணிக்கும். 88% 98% வரைக்கும் இதால் வந்து துல்லியமாக தாக்க முடியும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம 2 மிசைலுக்கும் இருக்கிற வேறு 2 மிசைல்ஸை பற்றியும் பார்த்துருப்போம் கைஸ். இப்போ வந்து இதோட கம்பேரிசன் பார்க்கலாம். ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து 60 கிலோமீட்டர் வரம்பை வந்து வச்சிருக்கு கைஸ். அதே நேரத்தில் வந்து ஸ்கை டிராகன் 50 வந்து 130 கிலோமீட்டர் வரம்பை வந்து வச்சிருக்கு. என்னதான் வந்து ஸ்கை டிராகன் வந்து 130 கிலோமீட்டர் வரம்பு வந்து வச்சுருந்தாலும் ஆகாஷ் அமைப்போட ரேடார் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்கை டிராகனில் 24 ஏவுகணைகள் இருக்குது. அது வந்து ஒரு டார்கெட்டுக்கு 2 ஏவுகணைகளை வந்து அனுப்புனாலும் 12 ஏவுகணைகளை வந்து 12 இலக்கு வந்து துல்லியமாக தாக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரம்
ஆகாஷ் வந்து 12 ஏவுகணைகளை தான் அதோட பேட்டரியில் வச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் கைஸ் இதுவும் வந்து துல்லியமாக தாக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து முக்கியமானது கைஸ். இப்போ வந்து ஆகாஷ் அமைப்பில் ட்ராக்கடு வெஹிக்கிளையும் நம்ம யூஸ் பண்ணலாம், நார்மல் வெஹிக்கிளையும் யூஸ் பண்ணலாம். ட்ராக்கடு வெஹிக்கிள்லாம் வந்து நம்ம இங்கேன்னா எடுத்துகிட்டு போகலாங்க. வந்து நம்ம ஏதோ மலைப்பகுதியிலையோ இல்லை வந்து ஏதோ கல் மண் இந்த மாதிரி எந்த பகுதியிலையும் யூஸ் பண்ணலாம். ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நார்மல் வெஹிக்கிள்னால் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஸ்பேஸ் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸ்கை டிராகன் வந்து என்னதான் வரம்பு அதிகமாக இருந்தாலும் இதை வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வந்து இதை நார்மல் வெஹிக்கிளில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 6x6 ட்ரக் மாதிரி இருக்குங்க, அந்த ட்ரக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆகாஷில் வந்து ட்ராக்கடு வெஹிக்கிள்னால் இந்த பழைய டேங்க் யூஸ் இல்லாமல் இருக்கிற டேங்க்கு வந்து எடுத்து அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஹெட் எடுத்துகிட்டு இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமை பொருத்தி வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஒரு டேங்க் எங்கெங்கெல்லாம் போகுமோ அந்த இடத்துக்கெல்லாம் கைஸ் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும் போக முடியும். நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய் இதை வைக்கவும் முடியும். இந்த ஆகாஷ் அமைப்பை வந்து இந்திய ராணுவம் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2009 இப்போ வரைக்கும் கைஸ் இது சேவையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இதை வந்து இந்திய ராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இந்திய விமானப்படை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. வெளிநாடுன்னு பார்த்தோம்னா கைஸ் அர்மீனியா வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அர்மீனியாவோட ஆயுதப்படையில் வந்து இது வந்து இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. இதோட ரேட் வந்து 2.5 கோடின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது யூஎஸ் $500 மேலே இருக்கும் கைஸ் இதோட விலை. ஸ்கை டிராகன் 50 வந்து 2007 இப்போ தான் கைஸ் இது வந்து பயன்பாட்டில் வந்துச்சு. இதை வந்து சைனீஸ் ஆர்மி மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த நாட்டுக்கும் வந்து இதை வந்து இன்னும் ஏற்றுமதி பண்ணலைங்கிறத விட கைஸ் இதை வந்து எந்த நாடும் இன்னும் வாங்கலை அப்படியே நம்ம சொல்லிக்கலாம். இதோட விலை வந்து நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக தெரியல கைஸ். அது வந்து நம்ம சர்ச்சில் வரல, கூகுளில் காணோம். ஓகே கைஸ், இந்த 2 பாதுகாப்பு அமைப்புலேயும் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒன்றில் சின்ன சின்ன ப்ளஸ்ஸு சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் கைஸ் இதை வந்து எது பெஸ்ட்டுன்னு நம்ம குறிப்பிட முடியாது கைஸ். இது எது பெஸ்ட்டுன்னு பிரேசிலோட கவர்மெண்ட் தான் கைஸ் இதை முடிவு பண்ணோம். இதை வந்து அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை தான் கைஸ் வாங்குவாங்க. இந்த 2 அமைப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதை வந்து நீங்கள் பிரேசிலோட ஹெட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை 2 அமைப்புகளையும் வச்சு எதை வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.